சொல்லிட்டு 3 தடவை விசிறிய மேல் நோக்கி வானத்தை நோக்கி ஆட்டினாராம். அந்த பையன் தண்ணிக்குள்ளே இருந்து புஷ் பண்ணி மேலே லெவலுக்கு வந்துட்டானா. அப்புறம் இவங்க போய் எல்லாரும் செக்யூர் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ அவனை ஆசுவாசப்படுத்தி என்ன நடந்தது, எப்படி நீ காலை வெளியே ரிலீஸ் பண்ண அப்படின்னு கேட்கறதுல அவன் சொன்னான்னா, திடீர்னு தண்ணிக்குள்ளே ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்டது, பாறைகள்லாம் நொறுங்குச்சு, என் கால் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம சுவாமியோட இறை சக்தியை முதல்ல நம்மளுக்கு உணர்த்தினது இந்த சம்பவம். இது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சுவாமியும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இரண்டாவது சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்தது. சாமி அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் தபோவனத்தில் இருக்கார், ஞானானந்தகிரி சுவாமி சொல்லி. ஒரு காலகட்டத்தில்